சிரியாவின் மேற்கு பகுதியில் லெபனான் எல்லையையொட்டியுள்ள ஜீசியாக் பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்தினர் ஏவுகணைகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். சிரியா, லெபனான் ஆகிய நாடுகளுக்கு இடையே இஸ்புல்லா ஆயுத குழுக்களின் நடமாட்டம் ஜீசியாக்கில் அதிகம் இருப்பதால் அந்த பகுதியை இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இதனால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து ஜீசியாக் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் இராணுவம் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் உயிரிழந்தவர்கள் குறித்த விவரங்கள் இதுவரை சீரியா, லெபனான் அரசுகள் சார்பில் வெளியிடப்படவில்லை. கடந்த வாரம் சீரியாவின் பால்மைரா பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் 36 பேர் கொல்லப்பட்டனர். 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பது அங்கு பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இஸ்ரேல், சிரியா இடையே கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் போர் நடைபெற்று வருகிறது. சிரியா மற்றும் சிரியாவுக்கு உதவி செய்யும் ஈரான் இராணுவத்தை குறிவைத்து இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான முறை வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.